إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا. நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவமன்னிப்பு தேடுகிறோம், எங்கள் உள்ளங்களின் தீங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவனை வழி கெடுப்போன் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழி தவற செய்து விட்டானோ அவனுக்கு நேர் வழி காட்டுவோன் யாரும் இல்லை. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் திருத்தூரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். எந்த இறைவன் நீங்கள் முன்னிட்டு கேட்கின்றீர்களோ அந்த இறைவன் நீங்க அஞ்சு கொள்ளுங்கள். உறவினர் விஷயத்திலும் அஞ்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பனவாக இருக்கின்றான். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். நேர்மையான சொல்லை கூறுங்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஏழை இறைவனின் சாந்தின் சமாதானமும் என் பெருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் முஸ்லிம்களாகிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பே நபிவழி திருமணம் எங்கே. திருமணம் என்பதே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கை இணையும் ஒரு ஒப்பந்தம், ஒரு மனிதனின் வாழ்வில் நடைபெறும் சந்தோஷமான நிகழ்ச்சியாகும். இந்த சந்தோஷம் காரணமாகத்தான் தங்கள் மீதுள்ள பொறுப்பை கடமையை மறந்து விடுகின்றனர். இஸ்லாமிய திருமணங்கள் அனைத்தும் குர்ஆன் மற்றும் நபி வழிக்கு மாற்றமாகவே நடந்து வருகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புபவருக்கு பதில் சொல்ல இருந்து திருமணம் மற்றும் ஜனாசா வரைக்கும் அனைத்தையும் நம்ம கற்றுத் தந்துள்ளார்கள். திருக்குர்ஆன் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறது: அல்லாஹ்வை இறுதி நாளை நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வை தூதரும் அழகிய உண்மாறி இருக்கிறது. அல் குர்ஆன் 33வது அத்தியாயம் 21வது வசனம். இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்மாதிரியாக்கி கொண்டு செயல்பட வேண்டும் என்று திருக்குர்ஆன் நம்மளுக்கு கட்டளையிட்டுள்ளது. திருமண விஷயத்தில் யாரும் இவ்வசனத்தை கருத்தில் கண்டுகொள்வதில்லை. இந்த இஸ்லாமிய திருமணங்கள் அனைத்தும் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் நடக்கின்றன. இவையெல்லாம் இஸ்லாமிய திருமணத்திற்கு முற்றிலும் மாற்றமானதாகும். ஆடம்பரமின்றி எளிமையாக நடக்கும் திருமணமே இறையருள் இருந்த திருமணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற்றையால் முஸ்லிம்கள் கண்டுகொள்வதில்லை. பத்திரிகை அடித்தல், பந்தல் போடுதல், வீடியோ எடுத்தல், கருமணி கடுத்தல், இன்னும் இது போன்ற செயல்கள் நம் இஸ்லாமிய திருமணத்தில் நடக்கின்றன. இவற்றை எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறதா, நாம் செய்யலாமா என்று யாரும் சிந்திப்பதில்லை. இவையெல்லாம் மாற்று மாற்றம் செயலாகும். இதை பின்பற்றி நடப்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்று கூறுகிறது ஒரு நபிமொழி. யார் மாற்று மாற்றவர்களுக்கு ஒத்தாக நடக்கின்றார்களோ அவர்கள் அம்மதத்தை சார்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் பஸார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் ஏராளமான திருமணங்கள் நடந்துள்ளன. அதில் ஒன்றில் கூட பந்தல் போடவில்லை, வீடியோ எடுக்கவில்லை, கருமணி கட்டவில்லை. மிக மிக எளிமையாகவே நடந்துள்ளன. நபி தோழர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படாமல் நடந்துள்ளது. அவர்கள் மீது பணிந்திருந்த நர்மதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணம் முடிந்ததை கண்டுபிடித்து உமக்கு திருமணம் முடிந்து விட்டதா என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த திருமணம் எவ்வளவு எளிமையாக நடந்திருக்கும். மணப்பெண்ணை ஒரு அந்நிய ஆடவன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வீடியோ எடுக்கிறான். ஒரு பெண்ணை முழுவதுமாக பார்க்கும் உரிமை அந்த கணவனுக்கு மட்டும்தான் உள்ளது. திருமணத்துக்கு முன் எவனோ ஒருவனை ரசிக்க விடுவது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் என்பதை முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். திருமணம் என்ற பெயரில் எவ்வளவு பெரிய ஆடம்பர விருந்துகள் கொடுக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டின்படி திருமண விருந்து என்பது மணமகன் போடும் வலிமா விருந்து மட்டும்தான். பெண் வீட்டார் போடும் விருந்துக்கு நபி வழி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் இரு வீட்டாரும் போட்டிக்கு போட்டுக்கொண்டு விருந்தளிப்பது அதில் பலத்தை காட்டுவதும் நபி வழிக்கு எதிரான
வட்டிக்கு வாங்குவது, வீட்டை விற்பது, கடன் வாங்குவது என்ற ஏராளமான நிலையை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி வலிமா விருந்து கூட அவரவர் வசதிக்கேற்ப அழைத்துக் கொள்ளலாம். ஊர் முழுக்க விருந்து தர வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது திருமணத்தின் போது 2 கையளவு கோதுமையில் மட்டுமே வலிமா விருந்து கொடுத்தார்கள். புகாரி 5172. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணம் விருந்தில் மிக மிக பிரம்மாண்டமான விருந்தாக கொடுத்தது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கும் போது கொடுத்த வலிமா விருந்துதான். அதில் அவர்கள் கொடுத்தது ஒரே ஒரு ஆட்டை அறுத்து விருந்தளித்தேதான். புகாரி 5168. இவ்வாறு திருமணத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக எளிமையாக காட்டி தந்த திருமணத்தை மாற்றி மாற்றவர்களின் திருமண முறையை காப்பியெடுத்த நம் சமுதாயம் திருமணத்தை காப்பியெடுத்து திருமணம் என்பதை மிக மிக கடினமானதாக ஆகிய நம் சமுதாயம் திருந்த வேண்டும். எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டிலே மட்டுமே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் ரவானா ஹிந்தியா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.